என்னோட பேர் வந்து புனிதவள்ளி. நான் வந்து தாதகாப்பட்டி மேட்டு ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். என்னோட பிரதர் இதுக்கு முன்னாடி இங்கே படிச்சிருந்தாங்க. அப்புறம் லைவ் ப்ரோக்ராமும் சார்து நான் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். எனக்கு அந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். இங்கே வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து சார் வந்து நமக்கு கிராமர், இங்கிலீஷ் அதுக்கும் மேலே மெடிடேஷன் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது மூலிமா இப்போ வந்து முன்னே இருந்ததுக்கு இப்போ நான் ரொம்ப முன்னேறி இருக்கேன். எல்லாருக்கிட்டேயும் அன்பாக நடந்துக்கிறேன். முன்னே எனக்கு அதிகமாக கோபம் வரும், இப்போ எனக்கு வரதில்லை. இந்த கிளாஸ் வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா சார் வந்து நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. சாரோட 300வது லைவ் ஷோ வந்து பாலிமர் சேனலில் வருது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அதை பாருங்கள். சாருக்கு வந்து ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். என் பேர் தீபா. நான் சேலத்திலேருந்து வரேன். நான் இங்கே அரவிந்த் சாரோட வந்து பாலிமர் சேனலில் வந்து ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். அதனால் நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி வந்து ஒரு வாக்கியத்தை அமைக்கணும், என்ன ஹீனா எப்படி போடணுங்கிறது கூட எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா இங்கிலீஷும் கற்றுக்க முடிஞ்சுது. நான் அதை வந்து எங்கள் ஃபேமிலிலையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. 5 விரலில் வந்து இவ்வளோ தூரம் இங்கிலீஷ் கற்றுக்குவோம் அப்படிங்கிறது நான் நம்பவே இல்லை. ஆனால் ப்ரோக்ராமில் பார்த்துருக்கேன், நம்மளும் ட்ரை பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஆனால் வந்து இங்கே வரத்துக்கு எனக்கு ரொம்ப இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சது. இங்கே வந்து சேர்ந்ததுக்கு நான் வந்து காட்க்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் கிளாஸில் வந்து வேறு நல்ல எக்ஸ்ட்ரா இது நிறைய தகவல்கள் வந்து அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேஸே வந்து நம்ம பிரைட்டாக ஆன மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா அது இருக்குது. ஒவ்வொரு தகவல்களும் தன்னம்பிக்கை ஏற்படுத்த விஷயமா இருக்குது. நம்ம வந்து வாழ்க்கையில் சாதிச்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குது. நான் ரஞ்சிதா. நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் பிஎட் பண்ண போகிறேன். பிஎட் பண்ணோன்னா எப்படியும் நல்லா இங்கிலீஷ் தெரியணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நடத்தணும். எனக்கு இங்கிலீஷு சுத்தமாக ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாது, ஜஸ்ட்டு பேசிக் தான் தெரியும். அதுக்கப்புறம் இப்போ அரவிந்த் இங்கிலீஷ் கோர்ஸ் வரவும் நல்லா இங்கிலீஷ்லாம் பேச முடியுது. இப்போ ஏதாவது நியூஸ் பேப்பர் சேனல்ஸ்லாம் இங்கிலீஷில் பார்த்தோமா எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் நான் நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். இப்போது என்னால் நல்லா தைரியமாக இருக்க முடியுது, நல்லா இங்கிலீஷ் பேச முடியும்னு நம்பிக்கை இருக்குது. நான் பிஎட் ஒர்க் பண்ணிட்டு நல்ல டீச்சராக நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக நல்லா சொல்லித்தருவேன், நல்லா ஒர்க் பண்ணுவேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அரவிந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. ஐ எம் கீர்த்தனா. நான் அங்கம்மாள் காலனிலேருந்து வரேன். நான் 12th முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். காலேஜ் போகணுன்னா இங்கிலீஷ் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். எனக்கு அந்தளவுக்கு கிராமரோ கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்மேஷனோ அவ்வளோ தெரியாது. இங்கிலீஷ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ளூயன்சியாக ரொம்ப அழகாக இங்கிலீஷ் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ரொம்பவே சொன்னால் அரவிந்த்ஸ் இங்கிலீஷ் ரொம்ப நல்லாயிருக்கும், நான் அங்கே படித்தேன், நீ படின்னு ரொம்பவே என்கிட்ட கேட்டுக்கிட்டா. எனக்கும் வந்து அரவிந்த்ஸ் இங்கிலீஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 fingers அப்படிங்கிற மெத்தட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஜாயின் பண்ணி 10 days தான் ஆகுது. ஆனாலுமே நான் சூப்பராக வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன், கிராமர்லாம் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நான் இன்ஜினியரிங் படிக்கிறப்போ வந்துட்டு அங்கே கூட படிக்கிற என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் நல்லாவே இங்கிலீஷில் பேசுவேன். நான் கண்டிப்பாக இங்கிலீஷ் நல்லா பேசுவேன்ற நம்பிக்கை இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வந்து அரவிந்த்ஸ் இங்கிலீஷ் வரணும். 5 fingers அப்படிங்கிற மெத்தட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஜாலியாக நீங்கள் இங்கிலீஷ் படிக்கலாம். இங்கிலீஷ் மேடம் உங்களுக்கு வெறுப்பே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அரவிந்த்ஸ் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணணும். சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ எம் லாவண்யா. நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தேன். ஆனால் தெரியும் கிராமர், ஆனால் கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் வரும். அதனால் சரி கிளாஸை சேர்ந்து கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்னு வந்தேன். நான் பிடிஎஸ் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அங்கே போய் நல்லா எழுதவோ எக்ஸாம்ஸ் அப்போ ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா நல்லா ஃப்ளூயன்சியாக வரும். நான் இங்கே வந்து கிளாஸ் சேர்ந்து கற்றுக்கிட்டதுக்காக அரவிந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சார் பாலிமர் சேனலில் 300வது லைவ் பண்ணுறாரு, அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். ஐ எம் சிவரஞ்சினி. நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். பிஎட் ஜாயின் பண்ணியிருக்கேன் காலேஜ். நான் வந்து ஃபஸ்ட்டு சார் அரவிந்த் கிளாஸ் டிவியில் ஆட் பார்த்து தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். முதல்ல சார் எபிசோட் தினமும் நடக்கிறது வந்து நான் டிவியில் நோட் பண்ணிக்குவேன். சார் நோட் பண்ணி அதை எழுதிட்டு சரி நான் போய் தினமும் கற்றுக்கிறத நம்ம போய் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இங்கிலீஷ் ஃப்ளூன்லியாக பேசலாம் அப்படின்ட்டு கற்றுக்கலான்ட்டு வந்திருக்கேன். சார் சூப்பராக நடத்துகிறார். 5 fingersல நடத்துகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம
இங்கிலீஷ்னால் ரொம்ப பயந்துக்கும், நமக்கு தெரியவே தெரியாது, எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. இப்போ நம்ம வந்து எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது நமக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு இது இருக்குது. என்னாச்சும் ஒரு இது கொடுத்தா கூட சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம நாமளே சென்டென்ஸ் ஃபார்ம் தெரியலனா கூட நம்ம தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அந்த கிளாஸில் படித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அதை போய் எங்கள் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொன்னேன், ரொம்ப ஈஸியாக இருக்குது, வந்து கற்றுக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜுக்குலேருந்து ஸ்டூடெண்ட்லேருந்து யார் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, டிகிரி பிஎட் மேக்ஸ் எல்லாமே முடிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரவிந்த் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.